Draw a ellipse by box method. The major axis 100 mm and minor axis 80 mm. This one is a given question. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மேஜர் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 100 mm கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம கொடுத்துருக்கிறது மைனர் ஆக்சிஸ் வாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 mm கொடுத்துருக்காங்க. மைனர் ஆக்சிஸ் எவ்வளோ, 80 mm கொடுத்துருக்காங்க. சம இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துங்கிற அளவுக்கு ஓகேங்களா, 100 mm கொடுத்துருக்காங்களா, அந்த 100 mmக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம். அந்த லைன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பாக்ஸ்னு என்னது, ஒரு நீளம் அகலம் இருக்கலாம், இல்லைனா ஒரே அளவாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நீள அகலத்தை கொடுத்துருக்கோம், பாக்ஸ் கட்டிடுறோம். 100 × 80க்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு பாக்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த 100ன்ட்டு ஒரு அளவு கொடுத்துருக்கோம்ல, அந்த 100 2ஆக பிரிக்க போகிறோம். 2 சம பாகங்களாக பிரிக்கிறோம். 50 வச்சு என்ன பண்ணுறோம், சம பாகமாக வச்சு 2 என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று பிரிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் 80 இருந்தால் அதை வந்து 40ன்னு வச்சு என்ன பண்ணிக்கிறோம், அதை ஸ்ட்ரெயிட்டாக பிரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே மேலே என்ன நேம் கொடுத்துருக்கோமா, ABCDன்ட்டு, அதில் அந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பகுதியும் 4 சம பாகங்களாக பிரிக்கணும். 40 என்ன பண்ணலாம், 10 10ஆக பிரிக்கலாம். அதேமாதிரி 10 20 30 லாஸ்ட் 40, 10 20 30 கடைசியாக 40. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் சென்ட்ரல் லைனோடு ஜாயின் பண்ணணும். என்னது, இந்த மேலே இருக்கிற சென்ட்ரல் லைன், அந்த லைனோடு ஜாயின் பண்ணணும் எல்லா கோட்டையும். திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருக்கிறதோட ஜாயின் பண்ணுறோம். கீழே இருக்கிறதோட ஜாயின் பண்ணுறோம். அது சென்ட்ரல் லைனோடு தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன பண்ணிக்கிறோம், கீழே எடுத்து சென்ட்ரல் லைன் தான் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மேலே இந்த பக்கம் லாஸ்ட்டு பாக்ஸு, அதில் என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் ஒன்று, லாஸ்ட் ஒன் ஃபார் தேர்ட் ஒன், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த சென்டர் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நேம் கொடுக்காம வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம், நேம் கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க, TQRS, அங்கே ஓன் நம்ம சென்டர் பாயிண்ட் எதுனாலும் கொடுத்துக்கலாம், எந்த வேறுனாலும் நமக்கு கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த Tக்கும் Rக்கும் இருக்கிற அடியில் அந்த TO அப்படின்ற கோடு இருக்கா, அதை 3 சம பாகங்கள் 4 சம பாகங்களாக பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 4 சம பாகமாக பிரிக்கிறோம். 50 என்ன பண்ணுறோம், 4 பிரிச்சுக்கிறோம். 50 4 பிரிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட் இதுக்கு கீழே எஸ்லேருந்து என்ன பண்ணுறோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் லைன் இருக்கா, அதுலேருந்து ஃபஸ்ட் கோடுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதேமாதிரி அந்த செகண்ட் பாயிண்டில் இருந்துச்சு என்ன பண்ணுறோம், செகண்ட் லைனுக்கு ஒரு கோடு. அதேமாதிரி அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், தேர்ட் லைனுக்கு ஒரு கோடு வரைஞ்சிட்டோம். அதேமாதிரி என்ன பண்ணுறோம், ஆப்போனன்ட் சைடில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் வச்சு என்ன பண்ணுறோம், செகண்ட் லைன் வரைஞ்சிடும். கடைசியாக தேர்ட் லைன் என்ன பண்ணுறோம், தேர்ட் லைன் வச்சு வரைஞ்சிடும். கீழே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்கு இதே மாதிரி தான் வரையணும். ஆனால் அதே மாதிரி வரைஞ்சோன்னா என்ன நமக்கு நிறைய கோடு வந்துடும். அந்த கோடையெல்லாம் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா அங்கேருந்து பேரலைன் வரைஞ்சி போகிறோம். அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா பேரலைன், அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து கீழே இருக்கிற ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதேமாதிரி அங்கேருந்து என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிற செகண்ட் லைனுக்கு தேர்ட் லைன். அதேமாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு இல்லை நான் ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அதுக்கப்புறம் தேர்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனில் நம்ம வரைஞ்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்து மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணணும். அது ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடச்சிடும், நீள்வட்டம் எலிப்ஸ்ன்ற ஒரு அமைப்பு, நம்ம என்ன வேணுமோ அது தேவையான ஒரு அமைப்பு நமக்கு கிடச்சிடும். அந்த மார்க் பண்ணிக்கிற பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதுக்கு நேம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே P1 P2 அப்படி நம்ம நேம் கொடுக்கலாம். அது என்ன பண்ணணும், எந்த நாம்னாலும் கொடுத்துக்கலாம். அது நமக்கு இங்கே P1 P2 P3 P4 P5 P6 P7 P8 P9 P10 P11 P12. இது வந்து நம்ம எந்த எம்எல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைமென்ஷன் குறிக்கணும். டைமென்ஷன் எவ்வளோ, 100 mm, அந்த 100 mm குறிக்கிறோம். அதுக்கப்புறம் அனதர் ஒன் சைடு 80 mm இருக்குமா, அந்த டைமென்ஷனை நம்ம குறிக்கணும். இந்த பக்கம் 100 mm குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 80 mm குறிக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து அது 10 mm இடைவெளி கேப் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 80 mm லைன் பிரிச்சிடும். ட்ரா பிரித்து நம்ம என்ன பண்ணிடுறோம், போட்டு முடிச்சிடும். டைமென்ஷன் குறித்து முடிச்சிட்டோம். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி வரைகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.